வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெற்ற மகள்கள் கவனிக்காததால் தந்தை உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாரியப்பன் வள்ளியம்மாள் தம்பதியின் 2 மகள்களும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். கூலி வேலை செய்து வந்த மாரியப்பன் நெஞ்சுவலி காரணமாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். அவரை கவனித்துக் கொள்ள மகள்கள் வரவில்லை என்று கூறி மனைவியிடம் வருத்தத்துடன் தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் மனைவி வேலைக்கு சென்ற நேரத்தில் மாரியப்பன் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். அமேசான் நிறுவனம் வரும் ஜூன் மாதத்தில் அதிநவீன புதிய AI மாடலை அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மெட்டா, கூகுள், ஓபன் AI ஆகிய நிறுவனங்களுக்கு போட்டியாக அமேசான் தனது புதிய AI மாடலை உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகமான சீன AI மாடல் டீப்சீக் AI நிறுவனங்கள் மத்தியில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருந்தது. இதைத் தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களும் குறைந்த விலையில் அதிக செயல்திறன் கொண்ட AI மாடலை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளன. மற்ற இடங்களில் எப்படியோ வாகன சந்தையில் கருப்பு வண்ணத்திற்கு எப்போதுமே மவுசு அதிகம், விலையும் தான். வாகன பிரியர்கள் அதிகமாக விரும்பும் வண்ணமாக இருப்பதாலும் மறுவிற்பனை மதிப்பு கொண்டதாக இருப்பதாலும் அனைத்து கார் மற்றும் இருசக்கர வாகன நிறுவனங்களுமே கருப்பு வண்ணத்தில் ஒரு மாடலை அறிமுகம் செய்வதை வியாபார தந்திரமாகவே வைத்திருக்கின்றன. அந்த வகையில் இப்போது மஹிந்திரா ஸ்கார்பியோ Z8 மற்றும் NZ8L ஆகிய 2 மாடல்களிலும் கார்பன் எடிஷன் என்ற கருப்பு வண்ண கார்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கார்களில் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் குரோம் வண்ணம் குறைக்கப்பட்டு முழுமையாக கருப்பு வண்ணத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றன. மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. அண்மையில் டாடா ஹாரியர் டார்க் எடிஷன் கார்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அவற்றிற்கு போட்டியாகவே இந்த கருப்பன் களமிறக்கப்பட்டிருக்கிறான். காரின் விலை என்ன என்று கேட்கிறீர்களா? வெறும் 19.19 லட்சம் முதல் 24.89 லட்சம் ரூபாய்தான். இந்த முரட்டு கருப்பனை போலவே இன்னொரு குட்டி கருப்பனும் புதிதாக சந்தைக்கு வந்திருக்கிறான். பழைய நானோ கார் போன்ற தோற்றத்தில் MG மோட்டார் நிறுவனத்தின் காமெட் மின்சார காரை தமிழ்நாட்டு சாலைகளில் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள். இப்போது அதிலும் கருப்பு வண்ணம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. காமெட் பிளாக் ஸ்டார்ம் என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த காரில் கேபின், சீட் கவர் போன்றவையும் கருப்பாகி இருக்கின்றன. கருப்பு காமெட்டின் விலை வழக்கமான காமெட்டை விட 13,000 ரூபாய் அதிகம். திரைத்துறையில் தனக்கு வழிகாட்டிகள் யாரும் இல்லை என்று நடிகை சமந்தா தெரிவித்துள்ளார். சென்னையில் பிறந்து வளர்ந்தவரான சமந்தா நடித்த முதல் திரைப்படமான மாஸ்கோவின் காவிரி 2010 வெளியானது. அதற்கு பிறகு தமிழ், தெலுங்கு மொழிகளில் பல வெற்றி படங்களில் நடித்து திரைப்படத் துறையில் 15 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார் சமந்தா. இதனை கொண்டாடுவதற்காக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய சமந்தா, நான் நடித்த சில படங்களை பார்க்கும்போது இவ்வளவு மோசமாகவா நடிக்கிறோம் என்று தோன்றியது உண்டு. ஆனால் இப்படி நடித்துதான் சினிமாவை கற்றுக்கொண்டேன். எனக்கு சினிமாவில் வழிகாட்டிகள் யாரும் இல்லை. இப்போது எனக்கு எனது பலம், பலவீனங்கள் தெரியும். அடுத்த 15 ஆண்டுகளை ஆவலோடு எதிர்நோக்குகிறேன் என்று கூறியுள்ளார். சமந்தா தயாரித்துள்ள மா இன்டி பங்காரம் என்ற தெலுங்கு படம் இந்த ஆண்டு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடுகளில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் பல குடும்பங்கள் பிரெட்டை அன்றாட உணவுகளில் ஒன்றாக பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். பிரெட்டை டோஸ்ட் செய்து சாப்பிட சிலருக்கு பிடிக்கும். சிலருக்கு வெறும் பிரெட்டாக சாப்பிட்டால்தான் திருப்தி. ஆனால் வெறும் பிரெட்டை சாப்பிடுவதை விடவும் டோஸ்ட் செய்து சாப்பிடுவதே சிறந்தது என்று ஆரோக்கிய நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். பிரெட்டை டோஸ்ட் செய்து சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு மற்றும் குளுக்கோஸ் அளவு அதிகரிப்பது 25% மட்டுப்படும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். டோஸ்ட் செய்யும் போது அதில் நடைபெறும் சில வேதியியல் மாற்றங்கள் பிரெட்டை செரிமானத்திற்கு எளிதானதாக மாற்றுவதாகவும் கார்போஹைட்ரேட்டை பல்வேறு கூறுகளாக உடைப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதற்காக அதிக எண்ணெய், நெய் ஊற்றி டோஸ்ட் செய்து சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது அல்ல என்றும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள்.
குஜராத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 286 சிங்கங்களும் 456 சிறுத்தைகளும் உயிரிழந்துள்ளதாக குஜராத் சட்டப்பேரவையில் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. 228 சிங்கங்கள் இயற்கை மரணம் எய்தியதாகவும் 58 சிங்கங்கள் வேட்டையாடப்படுதல், வசிப்பிட இழப்பு, விபத்து உள்ளிட்ட செயற்கை காரணிகளால் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 115 சிறுத்தைகளும் செயற்கையான காரணங்களால் உயிரிழந்துள்ளன. 2023இல் 225 சிறுத்தைகள் உயிரிழந்த நிலையில் 2024இல் 231 சிறுத்தைகள் உயிரிழந்துள்ளன. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கள் விடுதலை கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஐஜேகே கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேடையில் அண்ணாமலை பேச வந்தபோது அவருக்கு கள் கொடுத்தனர். அதனை குடிக்க மறுத்த அவர் பதநீர் மட்டும் குடித்துவிட்டு பேசினார். கள் குடிக்க சட்டப்படி அங்கீகாரம் கிடைத்த பிறகு அதை குடிப்பதாக தெரிவித்தார். பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி அணிந்துள்ள கைக்கடிகாரம் ஒன்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஆடம்பர சொகுசு கைக்கடிகாரங்களை விரும்பி வாங்கும் ஆனந்த் அம்பானி தற்போது RM2601 ரக டுவர்பில்லன் பாண்டா என்ற கைக்கடிகாரத்தை அணிந்துள்ளார். இந்த வகை கைக்கடிகாரம் உலகிலேயே மொத்தமாக 30 மட்டுமே உள்ள நிலையில் அதில் ஒன்றை ஆனந்த் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெள்ளை தங்கம், வைர கற்களுடன் வடிவமைக்கப்பட்ட இந்த கைக்கடிகாரத்தின் மதிப்பு 30 கோடி ரூபாய் என்பது தெரியவந்துள்ளது. முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அதன் கூட்டணி நிறுவனங்களிடமிருந்து 24,500 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆந்திராவில் இருக்கும் கிருஷ்ணா கோதாவரி ஆற்றுப்படுகையில் மத்திய அரசு நிறுவனமான ONGC-யால் நிர்வகிக்கப்படும் பகுதிகளிலிருந்து எரிவாயு வளங்கள் இடம்பெயர்வதற்கு அந்த பகுதிக்கு அருகே உள்ள ரிலையன்ஸ் தலைமையிலான KG-D6 கட்டமைப்பு தான் காரணம் என்றும், இந்த இடம்பெயர்வு மூலம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அதன் பார்ட்னர்களாக பிபி நிகோ நிறுவனங்கள் அதிக வருவாய் ஈட்டியுள்ளதாகவும் ONGC 2014ஆம் ஆண்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் கடந்த மாதம் டெல்லி உயர்நீதிமன்றம் ONGC-க்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியது. இந்நிலையில் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் இழப்பீடு கோரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தெரிவித்துள்ளது. இலங்கையின் தமிழ் கட்சிகள் நாடாளுமன்றத்தில் ஒன்றுபடுவதை தவிர வேறு வழியில்லை என்று யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார். அதிபர் அனுரகுமார திசநாயக்க அரசாங்கத்தை திறம்பட எதிர்கொள்வதற்கும் தமிழ் மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் நாடாளுமன்றத்தில் தங்கள் இருப்பை பலப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்தார். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் இதனை உணர வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்டுக்கொண்டார். தமிழ் மக்களின் வாக்களிக்கும் சதவீதம் பாதியாக குறைந்துவிட்டதாகவும் இதனை கவனத்தில் கொள்ளாவிட்டால் அடுத்த தேர்தல் பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த அதிமுக செயல் வீரர் கூட்டம் அடிதடியில் முடிந்தது. அந்தியூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்று வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்த நிலையில் மொடச்சூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. அதில் அந்தியூர், பவானிசாகர், கோபி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் மேடையில் பேசியபோது நிர்வாகி ஒருவர் கேள்வி எழுப்ப தொடங்கினார். இது வாக்குவாதமாக மாறிய நிலையில் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டு அது தள்ளுமுள்ளாக மாறியது. அப்போது இருக்கைகளை வீசி எறிந்து அதிமுக நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து கேள்வி எழுப்பிய அதிமுக நிர்வாகி வெளியேற்றப்பட்டார். இந்நிலையில் சச்சரவுக்கு காரணம் அந்தியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் EMR ராஜாதான் என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டினார். ராஜா
சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறை வழக்கில் அடுத்தடுத்த சாட்சிகளிடம் விசாரணை நடத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்த வழக்குக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார். கடந்த 2011, 2015 ஆண்டுகளில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ரெஜினேஸ் பதியாள் ஆஜராகி முதல் சாட்சியான வங்கி மேலாளர் ஹரீஷிடம் விசாரணை நடத்தினார். முதல் சாட்சியிடம் விசாரணை நிறைவு செய்த அமலாக்கத்துறை சார்பில் 6வது சாட்சியான சகாயராஜாவிடம் விசாரணை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு அனுமதி அளித்த நீதிபதி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராக உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மார்ச் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினரின் குற்றச்சாட்டுக்கு உள்ளான 3 பேரும் வரும் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக சம்மன் அளிக்கப்பட்டுள்ளது. வேங்கைவயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 2இல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர். அந்த குற்றப்பத்திரிகையில் வேங்கைவயல் கிராமத்தை சேர்ந்த காவலர் முரளிராஜா, அதே கிராமத்தை சேர்ந்த முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகிய மூவரும் தான் முன்விரோதம் காரணமாக அங்குள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தனர். இந்த வழக்கு வரும் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் நிலையில் அன்று மூவரையும் ஆஜர்படுத்த வேண்டும் என்று சிபிசிஐடி காவல்துறையினருக்கு புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகிய மூவரும் வருகின்ற 11ஆம் தேதி புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சிபிசிஐடி காவல்துறையினர் அவர்களது வீடுகளுக்கு சென்று சம்மனை வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நீர் சேமிப்பு தொட்டியில் தவறி விழுந்த பள்ளி மாணவனும் காப்பாற்ற சென்ற தலைமை ஆசிரியரும் உயிரிழந்தனர். எழுவப்பள்ளி கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்த நிதின் பள்ளியின் பின்புறம் இருந்த மழைநீர் சேகரிப்பு தண்ணீர் தொட்டியில் விழுந்தார். தகவல் அறிந்து மீட்க சென்ற தலைமை ஆசிரியர் சங்கர் ராஜாவும் தண்ணீரில் மூழ்கினார். இதில் இருவரும் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துணை தாசில்தார்கள் கண்ணன், சந்திரன், சேகர் ஆகிய 3 பேரின் சொத்து விவரங்கள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் விசாரணை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் போது உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இன்று மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அந்த தடை தொடரும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உறுதிபட தெரிவித்தனர். வழக்கை ஹோலி விடுமுறைக்கு பிறகு ஒத்திவைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு 4 வாரங்கள் அவகாசம் அளித்த நீதிபதிகள் துப்பாக்கிச்சூடு தொடர்பாக நீதி விசாரணை கோரிய ஹென்றி திவன் தரப்பு சிறு குறிப்பை தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தினர். நடிகர் சிங்கமுத்து மீது நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். தன்னை பற்றி அவதூறாக யூடியூப் சேனலில் நடிகர் சிங்கமுத்து பேசியதாகவும் அவர் 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்றும் நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மேலும் தன்னை பற்றி கருத்து வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு சாட்சியம் அளிப்பதற்காக மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள 4வது மாஸ்டர் நீதிமன்றத்தில் நீதிபதி கிறிஸ்டோபர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் வடிவேலு நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். அப்போது சிங்கமுத்து வழக்கறிஞர் எஸ் அறிவழகன் ஆஜராகி நடிகர் வடிவேலுவிடம் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதாக உத்தரவிட்டார். இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த அதிமுக செயல் வீரர் கூட்டம் அடிதடியில் முடிந்தது. அந்தியூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்று வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்த நிலையில் அடிதடி ஏற்பட்டது. மொடச்சூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. அதில் அந்தியூர், பவானிசாகர், கோபி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் மேடையில் பேசியபோது நிர்வாகி ஒருவர் கேள்வி எழுப்ப தொடங்கினார். இது வாக்குவாதமாக மாறிய நிலையில் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டு அது தள்ளுமுள்ளாக மாறியது. அப்போது இருக்கைகளை வீசி எறிந்து அதிமுக நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து கேள்வி எழுப்பிய அதிமுக நிர்வாகி வெளியேற்றப்பட்டார். இந்நிலையில் சச்சரவுக்கு காரணம் அந்தியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் EMR ராஜாதான் என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் பெரிய ஒன்றிய பொறுப்பு இருக்கிற மாதிரி, பெரிய மாநில பொறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு கூப்பிடாத மாதிரி கட்சியின் உறுப்பினர் அட்டை காட்ட சொல்லுங்க. உறுப்பினர் இல்லாத ஒரு அதிமுக கூட்டத்தில் ஒரு குழப்பம் வச்சிருக்காங்கன்னா என்ன எவ்வளவு மோசமான அதுக்கு தூண்டுதலாக இருப்போர் ராஜா. கட்சியை தோற்கடித்து சேவல் புறாவை வெற்றி பெற்ற அந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதி தோல்விக்கு காரணம் அவர்தான். சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் புறநகர் ரயில் நிலையம் இடையே நடை மேம்பாலம் அமைப்பது தொடர்பான செங்கல்பட்டு ஆட்சியரின் அறிவிப்புகளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. பயணிகள் வசதிக்காக நடை மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு நிலம் கையகப்படுத்த ஆட்சியர் ஆணையிட்ட நிலையில் அந்த உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்தது. நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான முதல் அறிவிப்பை தமிழக அரசின் அரசிதழில்தான் வெளியிட வேண்டும் என்றும் நிலம் பொது பயன்பாட்டிற்கு தேவைப்படுகிறது என ஆட்சியரே அறிவிக்க முடியாது என்றும் தெரிவித்த நீதிபதி சட்ட விதிமுறைகளை முறையாக பின்பற்றவில்லை என்று கூறி உத்தரவை ரத்து செய்தார். விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றி நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை மீண்டும் மேற்கொள்ளலாம் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். 1 ஏக்கர் 45 சென்ட் நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பான செங்கல்பட்டு ஆட்சியரின் உத்தரவை எதிர்த்து பிரீமியர் லெதர் கார்ப்பரேஷன் நிறுவன உரிமையாளர்கள் கொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினரின் குற்றச்சாட்டுக்கு உள்ளான 3 பேரும் வரும் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக சம்மன் அளிக்கப்பட்டுள்ளது. வேங்கைவயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 2இல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர். அந்த குற்றப்பத்திரிகையில் வேங்கைவயல் கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா, அதே கிராமத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகிய மூவரும் தான் முன்விரோதம் காரணமாக அங்குள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்ததாக குறிப்பிட்டிருந்தனர். இந்த வழக்கு வரும் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் நிலையில் அன்று மூவரையும் ஆஜர்படுத்த வேண்டும் என்று சிபிசிஐடி காவல்துறையினருக்கு புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகிய மூவரும் வருகின்ற 11ஆம் தேதி புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சிபிசிஐடி காவல்துறையினர் அவர்களது வீடுகளுக்கு சென்று சம்மனை வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே காவல்துறையினர் என்று கூறி நகை வியாபாரியிடம் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் பறித்து சென்ற 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கரூரை சேர்ந்த நகை வியாபாரியான வெங்கடேஷ் என்பவர் தங்க நகைகள் வாங்குவதற்காக பணத்துடன் கோவை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சம்பந்தபாளையம் பிரிவு அருகே காரில் வந்த 4 பேர் வெங்கடேஷ் வந்த காரை மறித்தனர். தாங்கள் காவல்துறையினர் என்று கூறி வெங்கடேஷின் காரில் ஏறிய 3 பேர் காரை அவினாசிபாளையம் தாராபுரம் சாலையில் செலுத்துமாறு கூறியுள்ளனர். வேங்கிபாளையம் வாய்க்கால் அருகே காரை நிறுத்துமாறு கோரிய 3 பேரும் வெங்கடேஷ் வைத்திருந்த 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் 3 செல்போன்களையும் பறித்துக் கொண்டு பின்னால் வந்த தங்களது காரில் ஏறி தப்பி சென்று விட்டனர். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை இந்த மாதம் தொடங்க உள்ளது. இது ரயில்வே உலகில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெட்ரோல் தேவையில்லை, டீசலும் தேவையில்லை, அவ்வளவு ஏன் இனி மின்சாரம் கூட தேவையில்லை.
ஆனாலும் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகம் வரை புயல் போல சீறி பாயும் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில்கள் அறிமுகமாக உள்ளன. உலகில் ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன் மற்றும் சீனாவில் மட்டும்தான் இயக்கப்படுகின்றன. இந்த வரிசையில் 5வது நாடாக இணைந்துள்ள இந்தியா தனது முதல் சேவையை இந்த மாதம் தொடங்க உள்ளது. இந்த பெருமையில் தமிழ்நாடும் இடம்பெற்றுள்ளது. காரணம், முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயிலை சென்னையை தளமாக கொண்ட ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையான ICF தயாரிக்கிறது. சென்னை ICF உருவாக்கிய 1200 குதிரை திறன் கொண்ட முதல் ஹைட்ரஜன் ரயில் வடக்கு ரயில்வேயின் டெல்லி பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 89 கிலோமீட்டர் நீளமுள்ள ஜிந்த் சோனிபட் பிரிவில் இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரியானாவின் ஜிந்த் நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் மையம் ரயிலுக்கு தேவையான எரிபொருளை வழங்கும். இங்கு 3000 கிலோ ஹைட்ரஜனை சேமித்து வைக்க முடியும். இங்குள்ள ஹைட்ரஜன் கம்ப்ரஸர் மற்றும் டிஸ்பென்சர்கள் மூலமாக ரயிலில் ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். டீசலில் இருந்த மின்சார ரயில் என்ஜின்களுக்கு மாறியதை தொடர்ந்து இந்திய ரயில்வே இப்போது ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் சேவையை நோக்கிய புதிய சகாப்தத்தில் நுழைகிறது. இது சுத்தமான எரிசக்தி ஆதாரமான பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்குகளை ஆதரிக்கும் பசுமை போக்குவரத்து தொழில்நுட்பத்தின் திசையை நோக்கிய புதிய பயணமாகும். பெரும்பாலான நாடுகள் 500 முதல் 600 குதிரை திறன் வரையிலான திறன் கொண்ட ஹைட்ரஜன் ரயில்களை உருவாக்கியிருந்தாலும் இந்தியா 1200 குதிரை திறன் கொண்ட என்ஜினை உருவாக்கி ரயில்வே உலகில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ஹைட்ரஜன் எரிபொருள் ரயிலை உருவாக்க 80 கோடி ரூபாய் செலவாகும் என்று கூறப்படுகிறது. 2023-2024 நிதியாண்டில் ரயில்வே அமைச்சகம் 35 ஹைட்ரஜன் எரிபொருள் அடிப்படையிலான ரயில்களை உருவாக்க 2800 கோடி ரூபாயை ஒதுக்கியது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். சண்டிகரை நோக்கி விவசாயிகள் பேரணியாக சென்றனர். தடுப்புகளை மீறி செல்ல முயன்றபோது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து பலரை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். மேலும் சண்டிகர் நகரத்தின் அனைத்து நுழைவு வாயில்களையும் போலீசார் சீல் வைத்துள்ளனர். ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு விவசாய சங்க தலைவர்களை போலீசார் கைது செய்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக சண்டிகரை நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். முன்னதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். எனினும் உடன்பாடு எட்டப்படாததால் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா என்ற விவசாய சங்கம் சார்பில் பேரணி நடைபெறுகிறது. டெல்லி யமுனை நதியில் அதிகாரிகளுடன் அமைச்சர் பர்வேஸ் வர்மா ஆய்வு நடத்தினார். டெல்லியில் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு முதல் 100 நாள் செயல் திட்டத்தின் கீழ் முக்கிய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் யமுனை நதியை சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடங்க அமைச்சர் பர்வேஸ் வர்மா அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். இதுகுறித்து பேசிய அவர், இன்னும் 3.5 வருடங்களில் யமுனையில் படகு சவாரி தொடங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கேரளாவில் பிரசித்தி பெற்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் பொங்கல் திருவிழா தொடங்கியுள்ளது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் 10 நாள் திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு விழா இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலின் முக்கிய அர்ச்சகர் அம்மன் உடைவாளில் காப்பு கட்டினார். அப்போது அர்ச்சகர் கையில் கோயில் தந்திரி காப்பு கட்டி கோயிலின் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள ஓலை குடிசையில் கண்ணகி பாடல்களை பாடி திருவிழா தொடங்கியது. 9வது நாளில் பல லட்சம் பெண் பக்தர்கள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்து ஆற்றுக்கால் அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபடுவது வழக்கம். வரும் 13ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பங்கேற்க சுமார் 40 லட்சம் பெண்கள் மண் பானையில் பொங்கலிட வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேவசம் போர்டு மற்றும் கேரள அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் மேற்கொண்டு வருகின்றனர். மகாராஷ்டிராவில் முகாலய அரசர் அவுரங்கசீப்பை புகழ்ந்த சமாஜ்வாதி கட்சி MLA இடைநீக்கம் செய்யப்பட்டார். அரசர் சத்ரபதி சிவாஜியின் மகனும் மராட்டிய பேரரசருமான சம்பாஜியின் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி ஹிந்தியில் வெளியான சாவா திரைப்படம் குறித்து மகாராஷ்டிர சட்டப்பேரவை வளாகத்தில் சமாஜ்வாதி MLA அபு அசிம் ஆஸ்மி பேட்டியளித்தார். அப்போது அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 24% இருந்ததாகவும் இந்தியாவை தங்க கிளி என அழைக்கும் அளவுக்கு பொருளாதாரம் வலுவாக இருந்ததாகவும் புகழ்ந்தார்.
மேலும் அரசர் சம்பாஜிக்கும் அரசர் அவுரங்கசீப்புக்கும் இடையேயான மோதல் அரசியல் ரீதியானது என்றும் கருத்து தெரிவித்தார். இதற்கு சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவையில் ஆளும் பாஜக கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து அபு அசிம் ஆஸ்மியை இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை அமைச்சர் சந்திரகாந்த் பாட்டீல் கொண்டு வந்தார். இதையடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் அபு அசீமை இடைநீக்கம் செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளும் பாஜக அரசின் இந்த நடவடிக்கைக்கு சமாஜ்வாதி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. சேமிப்பு விஷயத்தில் இந்திய பெண்களிடம் பெரும் மாற்றம் நிகழ்ந்து வருவதாக நிதி ஆலோசகர்கள் கூறுகின்றனர். பங்குச்சந்தை முதலீடு, மியூச்சுவல் ஃபண்ட் என தங்களது நிதி செயல்பாடுகளை யாருடைய தயவும் இல்லாமல் அவர்கள் சுயமாக மேற்கொண்டு வருவதாக நிதி ஆலோசகர்கள் தெரிவிக்கின்றனர். பெண்கள் தங்கள் குழந்தைகளின் திருமணத்தை இலக்காக கொண்டு பணத்தை சேமிக்கும் போக்கு மாறி தங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களுக்காக பணத்தை சேமிக்கும் போக்கு உருவாகியுள்ளது. அதேபோல சுற்றுலா பயணங்களுக்கான சேமிப்பில் ஈடுபடுவது இந்திய பெண்கள் மத்தியில் அதிகரித்து இருப்பதாகவும், பெண்கள் நல்ல ஊதியத்தில் வேலைக்கு செல்வதன் காரணமாக அவர்களால் நிதி சார்ந்து சுதந்திரமாக செயல்பட முடிவதாகவும் நிதி ஆலோசனை நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. கோவையில் கார் மோதிய விபத்தில் பைக்கில் சென்ற சிறுவர்கள் 2 உயிரிழந்தனர். லோகேஷ் என்ற 17 வயது சிறுவன் தனது நண்பர் பிரசன்னாவுடன் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளார். விளாங்குறிச்சி சாலையில் வாகனம் சென்று கொண்டிருந்த போது எதிரே அதிவேகமாக வந்த கார் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட 2 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விசாரணையில் சண்முக வடிவேல் என்பவர் மது போதையில் காரை ஓட்டி வந்த நிலையில் விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகள் பூமி பூஜையுடன் தொடங்கின. இதற்காக சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய விஞ்ஞானி ராஜராஜன் மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வருகை தந்துள்ளனர். பூமி பூஜை நடந்த இடத்தில் இஸ்ரோ சார்பில் உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கட்டுமான வசதிகள் செய்யப்பட உள்ளன. ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கு சர்வீஸ் கட்டடம், இஸ்ரோ லான்ச் காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட கட்டமைப்புகள் குலசேகரன்பட்டினத்தில் அமைக்கப்பட உள்ளன. இந்த பணிகள் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கள் விடுதலை கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஐஜேகே கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேடையில் அண்ணாமலை பேச வந்தபோது அவருக்கு கள் கொடுத்தனர். அதனை குடிக்க மறுத்த அவர் பதநீர் மட்டும் குடித்துவிட்டு பேசினார். கள் குடிக்க சட்டப்படி அங்கீகாரம் கிடைத்த பிறகு அதை குடிப்பதாக தெரிவித்தார்.